அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஜம்லே நடந்த உண்மை கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2001 திருநெல்வேலி மாவட்டம் கன்னியூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க நேசமணி. அவங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே ஒரு பெண் குழந்தை தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு. அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு ஏழ்மை, வறுமை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலமை. வீடு குடிசை வீடு தான். அதனால் மழை பெஞ்சா அவங்க பஸ் ஸ்டாண்டு அது மாதிரி இடத்துல போய் தங்கிக்குவாங்களாம். அந்த அளவு வறுமை இருந்ததுனால நேசமணியை ஸ்கூலுக்கே அனுப்பவே இல்லை. அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகவே இல்லை, படிக்கவே இல்லை. அதனால் நாட்டு நடப்பலாமே அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அப்படி இருந்துகிட்டு இருக்கப்ப அந்த ஊரில் ஒரு தனவேல் அப்படின்னு ஒரு வாத்தியார் இருக்கார். அவருக்கு திருமணமாகி 3 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் டீச்சர் தான். 2 பேரும் நல்ல வெல் செட்டில்டு, அதாவது தோட்டம் துறவு மாடி வீடு அப்படின்னு நல்ல வசதியாக வாழ்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாட்டால் 2 பேரும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிடுறாங்க. டீச்சர் தனியாக அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே அந்த 3 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே தனவேல் வாத்தியார் தனியாக தான் இருக்கார். இவருக்கு தனிமை ரொம்ப வாட்டினதுனால 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் நேசமணியோட அம்மா அப்பாட்ட போய், நீங்கள் வாத்தியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா வீடு இருக்கும், வீட்டுக்கு போயிடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடலாம், நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இருந்த வறுமை ஏழ்மையில் அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியல. வாத்தியாருக்கு அப்போ 55 வயசு, நேசமணிக்கு 20 வயசு தான். அந்த இது தெரியாததுனால சரி நல்ல சாப்பாடாவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நேசமணி ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எல்லாருமே அந்த மாடி வீட்டில் போய் நல்லா நிம்மதியாக தான் வாழ்கிறாங்க. நேசமணிக்கு உடனே கர்ப்பம் ஆயிடுறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. நல்லா சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு 4 இயர்ஸ் கழித்து திடீர்னு வாத்தியார் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதும் டாக்டர் சொல்லிடுறாரு, 2 கிட்னியும் ஃபெயிலியரு, நீங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே தான் இருக்கணும், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த நேசமணிக்கு மாதம் மாதம் வாங்கி கொடுத்த நகை பணம்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணிடுறா. அந்த வாத்தியாருக்காகவே செலவு பண்ணிடுறா. இதுக்கு இடையில் அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் வாத்தியார்கிட்ட எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வாத்தியார் நமக்கு குழந்தைங்க இருக்குது, அவங்க கல்யாணத்துக்கு நான் அப்பாங்கிற முறையில் நிற்கணும், அதனால் டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாரு. நேசமணியும் இங்கே உள்ள தோட்டம் தரம்லாம் என் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு கேட்டிருக்கா வாத்தியார்கிட்ட. ஆனால் அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே போயிட்டா கூட சொத்து உன் குழந்தைக்கும் ஒரு பங்கு உண்டு, அதனால் நீ எந்த பயப்படாத, இப்போ நம்ம உன் பேரில் எழுதி வைக்கக்கூடாது, அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நேசமணி எல்லாரும் சொல்கிறது உண்மைன்னு நினச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே இருந்துடுறா. அதேமாரி ஒரு நாள் வாத்தியார் செத்து போயிடுறாரு. அவரோட 60வது வயதில் செத்து போயிடுறாரு. செத்த டெத்துக்கு அந்த மொதல் ஒய்ஃப் வராங்க. வர்றவங்க இந்த மாடி வீட்டை விட்டு போகவே இல்லை, இங்கே தங்கிடுறாங்க. அவங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இங்கே தங்கிடுறாங்க. இங்கே தங்கி நேசமணியை ஒரு வேலைக்காரி மாதிரி அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. எதுக்கும், அதாவது காசு பணத்துக்கெலாம் உரிமை கிடையாது, வேலையெல்லாம் செய்யணும். அந்த பெண் குழந்தையும் அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். அவருக்கு வர பென்ஷனில் இவங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த டீச்சர். இவள் என்ன ரொம்ப பொறுத்து பார்க்குறா. இவளால் முடியவே இல்லை. நம்ம தெரியாமல் 35 வயசு வித்தியாசம் உள்ள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ கூட நமக்கு யாருமே நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கல. இப்போயும் நமக்கு வாழ்க்கையே போயிட்டே. சிறு வயசு, அவளுக்கு என்ன தெரியும், அதாவது வாழணும் அப்படின்னு நினைப்பால, அவளுக்குள்ள ஆசை தானே, எல்லா பெண்களுக்குள்ள ஆசை தானே. அப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலு அப்படிங்கிற ஒரு பையனை இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர சொல்கிறாங்க. டீச்சரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, நேசமணியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டீச்சர் ஒரு நாள் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வீட்டை வெளிப்புறமாக தாப்பா போட்டுட்டு அந்த ஊரில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நேசமணியும் பாலுவும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதை கட்டி விட்டுறாங்க. அதை கேட்டு எல்லா ஊரில் உள்ளவங்களும் கதவை திறந்து பார்த்தா 2 பேரும் உள்ளார இருக்காங்க. நாங்கள் எவ்வளோதோ தப்பே செய்யலை, எதுவுமே பண்ணல, டீச்சர் தான் வெளில வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்க, எங்களை பிளான் பண்ணி அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு எவ்வளோதோ சொல்லியும் அந்த ஊர் மக்கள் நம்பவே இல்லை. ஏன்னா இவளுக்கு வயசு சின்ன வயசு, ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. டீச்சரோட பிளான் சக்ஸஸ் ஆனதில் டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ணி போகிறப்ப நேசமணி பாலுவோடு போகிறப்ப, நீ இந்த பெண் குழந்தை இங்கேயே கொடுத்துரு, இது எங்கள் வீட்டு வாரிசு தானே, நாங்களே வளர்க்குறோம், நாங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேசமணி ஒன்று என்ன நினைக்கிறா, சரி நம்ம தான் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டோம், அந்த குழந்தையாவது இங்கே இருந்ததுன்னா நல்ல ஸ்டேட்டஸில் டாக்டர் இன்ஜினியர்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஏன்னா இவங்க நல்ல பல கோடி சொத்து இருக்குது, வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லி நேசமணி தன் பெண் குழந்தைய அவளோட பாதுகாப்பு கருதி அவளோட நன்மைக்காக இங்கே வீட்டில் விட்டுட்டு
விட்டுட்டு பாலுவோட அவங்க போயிடுறாங்க. அங்கே பாலுவோட போய் சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பெண் குழந்தை இந்த நேசமணிக்கு பிறந்ததில்ல, நேசமணிக்கும் வாத்தியாருக்கும் பிறந்ததில்ல. அந்த பெண் குழந்தையை பார்க்குறதுக்கு டீச்சர் அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து இருந்ததே இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம குழந்தை வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேசமணியும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா இது 2001 நடந்தது. இப்போ 2025 அந்த நேசமணியோட குழந்தை வந்து நல்ல கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்போ வந்து நேசமணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம குழந்தைக்கு வந்து நல்ல டாக்டர் இன்ஜினியர்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, 100 பவுன் 50 பவுன் அப்படி போடுவாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நினப்பில் இது வந்து இறங்கிடுச்சு. என்னென்னா எல்லார் மூலயமாவும் செய்தி தெரிஞ்சுக்கிறா. என்னென்னா அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார பையனுக்கே வந்து இந்த நேசமணியோட பொண்ணை டீச்சர் கொடுக்குறதா சம்மந்தம் பேசுகிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த வேலைக்கார பையனுக்கே கொடுத்துட்டா நம்ம வீட்டிலையே வேலைக்கு ஆளும் ஆயிடுச்சு, இவளுக்கு சொத்துலையும் பங்கு கொடுக்க வேண்டாம், நிறைய செலவு பண்ணியும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் டீச்சர் வந்து இது மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இந்த செய்தி தெரிஞ்சதும் நேசமணியால் பொறுத்துக்கவே முடியல. உடனே அந்த வில்லேஜுக்கு போய் இதேமாரி வந்து சண்டை போடுறா. இவ எப்படி என் பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் வந்து நல்லது செய்வீங்கன்னு நினச்சி தான் நான் விட்டுட்டு போனேன், இப்படி ஒரு அநியாயம் செய்வீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறதும் டீச்சர் வந்து ஒன்றுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. உடனே நேசமணி என்ன சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் பெற்ற பொண்ணுக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும், நீங்கள் வந்து சொத்தை 4ஆக பிரித்து, ஏன்னா ஏற்கனவே 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, இந்த பாப்பாவோட சேர்த்து 4ஆக பிரித்து 4ல் ஒரு பங்கு எனக்கு கொடுங்க, நான் வந்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நேசமணி. அதுக்கு டீச்சர் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க பிளான் வந்து இதாகிடுமே, ஃபெயிலியர் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே நேசமணி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு வக்கீல்கிட்ட போய் நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம், கேஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுட்டாங்க. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸில் வந்து இந்த பாப்பாவுக்கு நல்ல முடிவாக வரணும், நேசமணியோட பொண்ணுக்கு அந்த சொத்தில் ஒரு பங்கு வரணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது வந்து இதே மாதிரி தான் முடிவு வரணும்னு நான் நினைக்கிறேன், ஆண்டவனை நினைக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உண்மை கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.